பகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த பெங்களூருவை சேர்ந்த ஐடி ஊழியர் பாரத் பூசனின் மனைவி சுஜாதா தனது கணவர் கீழே விழுந்து உயிரிழக்கும் வரை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் கதறல் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? காஷ்மீர் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பகல்காமில் நேற்று நடைபெற்ற அந்த கொடூரமான துப்பாக்கிச் சூட்டிலே தீவிரவாதிகளால் 28 பேர் கொடூரமான முறையிலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் அந்த தாக்குதல் சம்பவம் எவ்வளவு கொடூரமான முறையில் நடைபெற்றது, அந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை இலக்காக வைத்து தாக்கியது, அவர்களிடம் என்னவெல்லாம் கேட்டார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி வருகின்றது. இந்த நிலையில்தான் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சில சுற்றுலா பயணிகளும் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருந்தனர். இந்த சூழலில் அவ்வாறு சென்றிருந்த கர்நாடகத்திலிருந்து பாரத் பூஷன் என்பவர் தன்னுடைய குடும்பத்தோடு சுற்றுலா சென்றிருக்கின்றார். அவர் சாப்ட்வேர் துறையில் பணி செய்யக்கூடிய ஒரு ஐடி ஊழியர். கோடை விடுமுறைக்காக அந்த காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில்தான் அவரை எவ்வளவு கொடூரமாக இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை அவருடைய மனைவியான சுஜாதா என்பவர் தன்னுடைய தாயிடம் கதறியபடி கூறக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி சுஜாதா என்பவர் தன்னுடைய கணவரான பாரத் பூஷனை தீவிரவாதிகள் சுற்றி சூழ்ந்து வந்து அவருடைய பெயர் என்ன உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு நீ இந்து மதத்தை சேர்ந்தவனா என்று கேட்டிருக்கின்றார்கள். பாரத் பூஷனும் பதற்றமான அந்த மனநிலையில் ஆம் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் சொல்லிய அந்த நொடியிலேயே உடனடியாக சுடத் தொடங்கி இருக்கின்றார்கள். அவருடைய தலையை குறிபார்த்து பாரத் பூஷன் என்பவர் இந்து என்று சொன்னவுடன் அவருடைய தலையை குறிபார்த்து அந்த துப்பாக்கிகளால் அவர்கள் சுட்டிருக்கின்றார்கள். மேலும் ஒரு குண்டு பாய்ந்தாலே அவர் இறந்து விடுவார் என்ற போதும் கூட அந்த நபர் உடல் சரிந்து தரையோடு தரையாக விழுந்த பிறகும் கூட தொடர்ந்து சுட்டிருக்கின்றார்கள். தன்னுடைய 3 வயது மகனுடைய கண்ணுக்கு முன்னால் தீவிரவாதிகள் துப்பாக்கியை வைத்து கொடூரமாக கொண்டிருக்கின்றார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, மகன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரத்தம் சிதற சிதற அவருடைய தந்தையை இவ்வாறு சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உயிரிழந்த பாரத் பூஷனுடைய மனைவி சுஜாதா தன்னுடைய தாயாரிடம் கதறி சொல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. மேலும் பல்வேறு நபர்கள் இது போன்ற தகவலை தற்போது உறுதி செய்து வருகின்றார்கள். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடக்கூடிய வகையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களுடைய உறவினர்கள் என்று ஒவ்வொருவரும் அந்த தீவிரவாதிகள் பைன்மர காடுகளுக்கு உள்ளாக இருந்து வந்து புல்வெளியில் இருந்தவர்கள் எங்கும் தப்பிச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சுற்றி சூழ்ந்து வந்து ஒவ்வொரு நபராக சென்று அந்த விவரங்களை கேட்டறிந்து அவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.